வெல்கம் டு லைக் வித் தமிழ். எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம கூலி படத்துலேருந்து ஒரு செமையான அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கூலி படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்காவான படமாக வந்து ரெடி ஆயிருக்கு. அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. படத்தோட சாங் ஒர்க்கு, படத்தோட பேட்ச் ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி படத்தோட ஒரு வெறித்தரமான அவுட்புட்டை லோக்கி கொண்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதை தொடர்ந்து கூலி படத்துலேருந்து ஒரு செம்மையான ஒரு சாங்கையும் எடுத்து முடிச்சிருக்காங்க. அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஷூட்டாக வந்து எடுத்தாங்க. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அடைவு இருந்தாங்கன்ற எல்லாத்துக்குமே தெரியும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிக்கிட்டு வைப் சாங்கும் எல்லாரும் பயங்கரமாக வெயிட்டிங் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட வைப் மூமெண்ட்டு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பராக இருந்துச்சு. அதனால் அந்த சாங்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எல்சி கூட கனெக்ட் பண்ணியிருக்காரு நம்ம தலைவர்கிட்ட கேட்டு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை வந்து எல்சி கூட கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத இருந்தார். பட் நம்ம லோகேஷ் கனெக்ட் பார்த்தீங்கன்னா எல்சி கூட கனெக்ட் பண்ணால் ஃபேன்ஸோட அட்டென்ஷன் அப்படின்றது நல்லாயிருக்கும், பரண மாசாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த கனெக்ஷன் வந்து பண்ணதுனால ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்சியூ கூட தான் கனெக்ட் ஆகிருக்கு. எல்சியூலேருந்து ஒரு தரமான சம்பவம் வந்து காத்துட்டு இருக்குது நம்மளுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அமீர் கான் அண்ட் நம்ம தலைவர் இவங்க 2 பேத்துக்குமான ஃபைட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா வெறித்தனம் அடிச்சு முடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் அந்த ஷெட்யூல் எடுத்தாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஜெய்ப்பூரில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு செட்டு போட்டு ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான் அண்ட் தலைவர் இவங்க 2 பேத்துக்குமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரோலக்ஸ் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ரோலக்ஸ் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டலான ஒரு என்ட்ரி கொடுத்தாரு விக்ரம் படத்தில். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷோட ட்ரீம் என்னன்னா ரோலக்ஸு, தலைவர், தளபதின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டார் கேஸ்ட்டும் உள்ள வச்சு ஒரு படம் எடுக்கணுன்றது தான் நம்ம லோக்கியோட ட்ரீம். அது கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் லோகேஷ் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா அடுத்த படம் லியோ 2 அதில் வந்து கமல் சார் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து கூலி படத்தில் என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் ரோலக்ஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்டியான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.